ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான தொலைவில் ஒரு காதல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜீவா லாவண்யா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. ஜீவாக்கு ஒரு ஐடி ஜாப் கிடைச்சி இவங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. இதுல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஆரம்பிக்குது. போன இடத்துல ஒர்க் பிளேஸ்ல அறிவு அனுஷ்கா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரொமான்டிக் ஆங்கிள் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு கப்பிள்ஸோடைய லைஃப்ல நடக்கிற ரொமான்டிக் காமெடி சம்பவங்கள் என்ன, இறுதியில ஜீவா யாரை லவ் பண்ணார் அப்படின்ற ஒரு காவியம் தான் இந்த படமே. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ரொமான்டிக் அண்ட் ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ஒரு மைல்ட் என்டர்டெயின்மெண்டா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹியூமர் போர்ஷன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹிட் அண்ட் மிஸ்ஸா தான் இருக்கு. இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியும். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு வீக்கான ஒரு படம் தான். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு சீரியல் பாக்குற ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல இது வரைக்கும் யாரும் வைக்காத ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வானவில்ல கலந்து வச்சிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிளே ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. LGBTQ கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தொலைவில் ஒரு காதல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.